Praise the Lord. Hallelujah. We praise you, Jesus. Thank you, Lord. உடைய மேலே பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய ஷக்கீனா மகிமை இந்த தேவாலயத்தை மூடியிருக்கிறதற்காக நன்றி. மோசையோடு முகமுகமாய் பேசின ஆண்டவர் என் பிள்ளைகளோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? யாருமே சந்தோஷமா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. என் ஜெப வீட்டிலே என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது ஏசப்பாவுடைய வீடு. நம்ம எல்லாருக்காகவும் இது ஜெப வீடு அப்படின்னு ஆண்டவர் பெயர் வச்சிருக்கிறார். இந்த ஜெப வீட்டிலே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டு நீங்க யாரும் அழுதுட்டு போக முடியாது. ஒருவேளை சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உங்களை அழ வச்சு அனுப்பியிருப்பாங்க. அத்தை வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளால ஒரு 4 நாள் அத்தை வீட்டில் நின்றுட்டு வரலான்னு போயிருப்பீங்க. போன ஸ்பீட்லேயே அவங்க படுத்துன பாட பார்த்து அழுதுகிட்டே வெளியே வந்திருப்பீங்க. ஆனால் ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டு யாரும் அழுதுட்டு போக முடியாது. உங்கள் அழுகையெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றி தான் ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்கள் மனசில் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் இருக்கு. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எனவே உங்க இருதயத்தில் புதைஞ்சு கிடக்கிற எல்லா கஷ்டங்களையும், மன கஷ்டம், பண கஷ்டம், சரீர கஷ்டம் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கிளியர் பண்ணி திரும்பி போகும்போது நீங்க ஹாப்பியா கடந்து போவீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியை நான் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிங்டம் ஆஃப் காட் திருச்சபையிலே வந்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் சிந்தியா அவர்களுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். உங்க எல்லாருக்கும் இந்திய தேசத்திலிருந்து நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த கிங்டம் ஆஃப் காட் சர்ச் மெம்பர்ஸுக்கு இன்னைக்கு இந்த சாயங்காலம் வேளையிலே நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்? என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 101:2 எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 101:2 வசனம். யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்திலே வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி வைக்கிறாரு தாவீது. ஆண்டவரே, எப்ப என்கிட்ட வருவீங்க? நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. ஏன் ஆசைப்பட்டார் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஒரு அருமையான தீர்க்கதரிசியாகிய நாத்தானை தாவீது வீட்டுக்கு அனுப்புறாரு. அனுப்பி ஒரு நல்ல செய்தி சொல்றாரு. எப்பா, தாவீது வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றதை சொல்லு, அவனுக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னாரு. அந்த செய்தி அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்தாரு. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றத சொல்லிட்டப்பா, உனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரா சொல்லிட்டு அவர் வந்து ஆலையை பார்த்துட்டு போயிட்டார். அதன் பிறகு நம்ம ஆண்டவர் எப்பவுமே முதல்ல வாயினால சொல்லுவாரு, அதன் பிறகு கரத்தினால நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, வார்த்தை மனு உருவாகும். முதல்ல வார்த்தை வரும், அதன் பிறகு அந்த வார்த்தை நிறைவேறும். ஆண்டவர் சொன்னது போல அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டார். இப்ப அந்த வீடு பிரதிஷ்டை நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு தாவீது சொல்றான், ஆண்டவரே, உமது அடியானுக்கு நீர் கட்டி தந்த இந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பதா இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு
என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கட்டி கொடுத்தவருக்கு வீட்டுல இடம் இல்லாம இருக்கலாமா? அவர் சொல்றாரு, நீங்க தான் வீடு கட்டி கொடுத்தீங்க, எனவே இந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பதாக இருப்பதாக, இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இந்த வீடு எப்பவுமே உங்க முன்னால் உங்க பார்வையில இருக்கணும். இந்த வீட்டுல எப்பவுமே நீங்க இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நீங்க தந்த வீட்டுல உங்களுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில கிராமங்கள்ல அப்பா அம்மா ஒரு 60 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அரசாங்கத்துல வேலை செய்து, இல்லைன்னா ஒரு கம்பெனில வேலை செய்து ஒரு லேண்டை வாங்கி பிள்ளைகளுக்காக ஒரு வீடை கட்டி பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டுல உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் வருஷம் போனா அப்பா அம்மாவை துரத்துறதுலே தான் இருப்பான். எப்படா இந்த பெருசுங்களை வெளியே துரத்துறது அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்த அந்த வீட்டுல அந்த பெற்றோர்களுக்கு இடம் இல்லை. பெற்றோர்கள் எங்கேயோ ஒரு ஹோம்ல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஹோம்ல கொண்டு போய் விட்டுறாங்க. சிலர் அந்த வீட்டுல பெற்றோர்களை உட்கார வைக்காம ஹோம்ல போட்டுட்டு வீடை பூட்டி கூட வச்சிருப்பானே தவிர அந்த வீட்டுக்குள்ள நம்மள வைக்கிறது இல்லை. இவ்வளவு வேதனைக்குரிய காரியம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் இந்த வீடு நீங்க கட்டி தந்த வீடு, எனவே இந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பதா இருக்கும்படி இதை ஆசீர்வதியும் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அவனை விட்டு விலகினதை அவன் உணர்ந்தான். உரியாவின் சங்கதியிலே பத்சேபாளிடத்திலே பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை விட்டு வெளியேறிட்டார். இப்ப அவனுக்குள்ளால மறுபடியும் ஆண்டவரை வீட்டுக்கு கொண்டு வரணும். அவனுக்கு எப்படியாவது ஆண்டவர் அவர் வீட்டுல இல்லைன்றத உணர்ந்துட்டான். உணர்ந்ததுனால ஆண்டவரிடத்துல இந்த சங்கீதம் மூலமா அப்ரோச் பண்ணி பேசலாம். ஆண்டவரே, நீர் மறுபடியும் எப்பொழுது என் வீட்டிலே வருவீர், எப்ப என் வீட்டுக்கு வரப்போறீங்க அப்படின்னு கேட்கிறான். சொல்லிட்டு அவன் மனசே அவனுக்கு பதில் சொல்லுது. ஆண்டவர் அவனுடைய மனசுக்குள்ள பேசுறாரு, எப்பொழுது உன் வீட்டுல மறுபடியும் உத்தமத்துல நீ நடக்கிறியோ, நீ உத்தமத்தை விட்டு வழி விலகிட்ட, நீ எப்பொழுது உத்தமத்திலே வழி விலகினாயோ அப்பதான் நான் உன் வீட்டை விட்டு வெளியேறினேன். இந்த வசனம் சொல்கிறது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு அவன் உத்தரவாதம் கொடுப்பான். எப்பொழுது என்னிடத்திலே வருவீர் என்று நான் கேட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க. உன் வீட்டிலே நீ உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளப்படும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வீட்டுல ஆண்டவர் இருந்தா வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அன்னைக்கு லாசருடைய மரணத்திற்கு பிறகு அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு ஆண்டவராய் இயேசு வர, அப்பொழுது மார்த்தாளும் மரியாளும் லாசருடைய உடன்பிறந்த சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அது உண்மையான வார்த்தை தான். ஆண்டவருக்கு சிநேகிதனா இருந்தவன் ஆண்டவருக்கு கடமுனால அவனை மறிக்க விட மாட்டான். ஆனால் தேவனுடைய திட்டம் அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளை கழிச்சு வந்து அதன் பிறகு அவனை உயிர்ப்பிக்கிறது அந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் அனுமதித்த காரியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றாரு, உன் வீட்டுல நீ உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டாய் ஆனால் உன் வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியே போக மாட்டாங்க. அன்றைக்கு சிம்சோன் என்கிற தேவ மனிதன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, யாரும் அவனுக்கு முன்னாலே எதிர்த்து நிற்க முடியாது, அவ்வளவு பலசாலியானவன். திடீர்னு பலவீனனானான். எப்படி பலவீனனானான்? ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் உணராதிருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறது வரைக்கும் நீங்கள் பலசாலிகள். ஆண்டவர் மட்டும் உங்களை விட்டு விலகிட்டாருன்னா அவ்வளவுதான். பிசாசு உங்களை ஈஸியா வஞ்சிச்சிருவான், உங்களை அழிச்சிருவான். உன்னுடைய இருதயமாகிய சிங்காசனத்துல அவன் உட்கார்ந்துட்டு அவன் சொல்றபடிதான் நீங்க நடக்கணும்னு உங்களை பொம்மைய வச்சு கையில ஆட்டுறது மாதிரி ஆட்டி படைப்பான். ரிமோட்டை வச்சு ஒரு ரிமோட் மாதிரி அவன் அந்த பிசாசுடைய கையில மாறி விடுகிறான். எப்பொழுது ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை விட்டு வெளியேறுகிறாரோ அப்பொழுது அந்த இருதயம் காலியாக இருக்கும். இந்த இருதயத்துல யாராவது ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஒரே ஒரு சீட்டு தான் அங்க இருக்கு, சிங்கிள் சீட் தான் இருக்கு. 2 பேர் அங்க இருக்க முடியாது, ஒரே ஒருவர் தான். ஆண்டவர் உட்கார்ந்தா பிசாசு வரமாட்டான். நீங்க ஆண்டவரை கலட்டி விட்டீங்கன்னா பிசாசு வந்து உட்கார்ந்துடும். பிசாசு உட்கார்ந்தாச்சுன்னா ஆண்டவர் வரமாட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த ஆண்டவருடைய படைப்பிலே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறது வரைக்கும் சந்திரன் உள்ள வராது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி ஆகும்போது அப்படி விலகும் போது
இதுக்கு வழிவிட்ட மாதிரி, சந்திரனுக்கு வழிவிட்ட மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். சூரியன் டக்குன்னு மறையும், சந்திரன் டக்குன்னு மேலே எழுதி நிற்கும். அப்ப பாருங்க, இந்த சூரியன் இருக்கிறது வரைக்கும் சந்திரன் உள்ள அளவு பண்ண மாட்டார், ஆண்டவர் விட மாட்டார். நீ அங்கே காத்து, நீ இருளை ஆளுகை செய்ய வேண்டியவன், வெளிச்சத்தை ஆளுகை செய்வதற்கு நான் சூரியனை வைத்திருக்கிறேன். அப்ப அந்த சூரியன் நகர்ந்து அப்படியே போய் எப்ப அந்த கடலுக்குள்ள ஃபுல்லா மறைதோ சந்திரன் வந்து டக்குன்னு நிற்பான். இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, வழியாம் இயேசுவின் இருதயத்தில் இருக்கிறது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், கண்கள்ல பார்வை வெளிச்சமா இருக்கும். இல்லைன்னா கண்கள் இருளடைந்து போகும். நான் பிளைண்ட்னஸ் பத்தி பேசல, கண்ணிருந்தும் காணாத குருடர்களை போல நாம் மாறிவிடுகிறோம். மனசாட்சி இருந்தும் மனசாட்சி கெட்டவர்களாய் நாம் வாழ்ந்து விடுகிறோம். இந்த தாவீது தன்னுடைய அனுபவத்துல சொல்றான், ஆண்டவரே எப்பொழுது என்னிடத்திலே வருவீர்? என் வீட்டுல உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள முடியும். வீடு என்று சொல்லக்கூடியது 4 சோறு வச்ச பில்டிங்கை மட்டும் குறிக்குதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அது பில்டிங்கையும் குறிக்கும். முக்கியமாக வீடு என்று சொல்லப்படக்கூடியது ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. அப்போ உன் வீட்டுல உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்றது அப்படின்றது உன் குடும்ப வாழ்க்கையில நீ உத்தமத்தை காத்து கொள்வது. இந்த தாவீது குடும்ப வாழ்க்கையில தான் உத்தமத்தை போட்டு விட்டுட்டான். குடும்ப வாழ்க்கையில தான் அவனுக்கு தப்பே நடந்துச்சு. என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவரால பாராட்டப்பட்ட அந்த தாவீதுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, டோட்டல் லைஃப்ல ஒரே ஒரு பிளாக் மார்க். எப்படி பிரதர் நீங்க சொல்லலாம் ஒரே ஒரு பிளாக் மார்க்னு? அவளுடைய ஹோல் லைஃப்ல என் இருதயத்தை ஏற்றவன் ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய முழு வாழ்க்கையில ஒரே ஒரு பிளாக் மார்க். இதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது ஒரு காரியத்திலும் ஆண்டவருக்கு விரோதமானதை செய்யலையா அப்படின்னா, இந்த ஒரே ஒரு பிளாக் மார்க், இந்த பத்சேபாளுடைய விஷயத்துல அவன் பாவம் செய்த ஒரே ஒரு காரியத்தை தவிர வேற ஒன்னிலையும் தாவீது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததை செய்யலையா. பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பிளாக் மார்க். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருந்தாலும் ஏதோ ஒரு பிளாக் மார்க். இன்னைக்கு அந்த பிளாக் மார்க்கை ஆண்டவர் மறுபடியும் மாற்றி உன்னை இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவன் பாவத்தில் விழுந்தது உண்மைதாங்க. ஆனா ஒண்ணே உரியாவை சாவடிப்பதற்கு, அவன் மரிப்பதற்கு, அவனை அழிப்பதற்கு அவன் காரணமா இருந்தான். ஆனால் இவனுடைய பிள்ளையை கர்த்தர் அடித்து போட்டான். அதன் பிறகு இந்த தாவீது மன்னிப்பு கேட்டு அழுது பாடின சங்கீதம் தான் நிறைய சங்கீதங்களை அவன் பாடினான். அதுல மெஜாரிட்டி ஆஃப் த சாம்ஸ் அப்படின்னு அந்த சங்கீதங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சாரி ஆண்டவரே அப்படின்னு அவன் அழக்கூடிய விதத்துல தான் நிறைய சங்கீதம். ஆண்டவர் மன்னிக்கிறவர், அவனை மன்னித்தார். மன்னித்து அதன் பிறகு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாள கர்த்தர் உதவி செய்தார். அவன் யுத்தங்களிலே கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதன் பிறகு கூட அவனுடைய ராஜ்ய பாரத்தை யாரும் கவுக்கல. அவனுடைய அரசாட்சியை யாராலையும் எடுக்க முடியல. அவனா போதும் ஆண்டவரே, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருங்க, 40 வருஷம் ஆண்டுட்ட போதும் அப்படின்னு சொல்லி அவனாக தன்னுடைய பிள்ளைக்கு அதை விட்டு கொடுத்துட்டு போனாலே தவிர யாராலையும் ஆண்டவர் கொடுத்த அந்த அரசாட்சி பதவியை அவங்க எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, கடைசி வரைக்கும் அதன் பிறகு தன் உத்தமத்தை காத்துக்கொண்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த மாமனாருக்கும் மருமகனின் சண்டை நடந்தது. எந்த மாமனாரு? சவுல் என்கிற தாவீதுடைய மாமனாருக்கும் தாவீதுன்ற மருமகனுக்கும் சண்டை. என்னன்னா பொறாமை. இந்த ஜனங்கள் எல்லாம் பெலிஸ்தியனை கொன்ன உடனடியாக சுத்தி இருந்த எல்லா அவருடைய அரசாட்சி கீழே இருந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. சொன்ன உடனே இவனுக்கு கிர்ன்னு ஏறிட்டு, என்னடா நம்ம ராஜா நம்மளை கீழ்ப்படுத்தி அவனை தூக்கி பேசிட்டாங்களே. நிறைய இடத்துல இந்த பொறாமை தான்
அநேகருடைய அழிவுக்கு காரணமா இருக்கிற. நல்லவன்னா என்ன பண்ணிருக்கணும், பரவாயில்ல நம்ம அரசாட்சியில இப்படி ஒருத்தன் இருக்கிறாங்க, நமக்கு எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நம்ம கூட்டத்தோட கூட ஒருத்தன் இருக்கிறான், இவன் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சமாளிச்சுக்குவான்னு நல்லது பண்ணும். சரி, அதெல்லாம் கடந்து போச்சு. இப்ப அதுக்கப்புறம் தன்னுடைய மகளாகிய மீகால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் தாவீது. அப்போ இவன் என்ன நினைக்கணும், ஆண்டவர் இந்த சவுலிடம் இருந்த அரசாட்சி எடுத்து தாவீதுக்கு கொடுத்த உடனே அவன் நல்லவனா என்ன பண்ணணும், நான் அரசாண்டா என்ன, என் மருமகன் அரசாண்டா என்ன, என் மருமகன் அரசாண்டா என் மகதான பட்டத்து ராணி, அந்த பெருந்தன்மை அவனுக்கு இல்லை. அதனாலதான் அவன் அழிஞ்சான். பெருந்தன்மை ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, நீ தகாத வழியில நடந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி போன ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து அரசாட்சி எடுத்துட்டாரு, எடுத்து தாவீது கொடுத்தாரு. பரவாயில்ல, கொடுத்து ஒப்படைச்சிட்டு நீ ஒதுங்கி இருந்திருக்கலாமே. ஆனா இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பொறாமையின் ஆவி அவனுக்குள்ளால வந்துருச்சு, ஒரு அசுத்த ஆவி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எடுக்கப்பட்டார், ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்துக் கொண்டார். அதான் சொன்னேன், இந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டால், கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டால், அடுத்த நிமிஷம் ஒரு பொல்லாத ஆவி உன்னை அழிப்பதற்கு வந்து உட்கார்ந்திருக்க. வாழ்வதற்காக ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவரை நீ துஷ்பிரயோகம் பண்ணி ஆண்டவர் தங்குகிற அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாச்சுன்னா அவர் பாட்டு சைலண்டா போயிடுவார். அப்ப அந்த இடம் காலியோடனே ஆனியோன ஒரு பொல்லாத ஆவி அவனை பற்றி பிடிச்சிட்டான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தாவீது குடும்பத்திற்கும் சவுல் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது நாளுக்கு நாள் பலத்தான், ஆனால் இந்த சவுலோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினபடியினாலே அவன் பலத்தான். ஆனால் இந்த சவுலிடமிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டபடியினாலே அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான். உங்க பலத்திற்கும் பலவீனத்திற்கும் உத்தரவாதம் நீங்க தான். நீங்க ஆண்டவர் உங்க கூட வைத்திருக்கிறது வரைக்கும் நீ பலசாலி. உன்னை ஒரு பயில ஜெயிக்க முடியாது, ஒருத்தனும் அசைக்க முடியாது. உன் ஃபீல்டுல நீ தான் டாப்ல இருப்ப, யாரும் உன்னை தொட முடியாது. ஆண்டவர் கொடுத்ததை ஒருவனும் உன்னிடமிருந்து பிடுங்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு விலகிட்டாச்சுன்னா, எப்படி சிம்சோன் சிக்குண்டு தன் வாழ்க்கையில அழிந்து கண்கள் பிடுங்கப்பட்டதோ அதே போல நாம் மற்றவரிடத்திலே சிக்குண்டு போவோம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்திலே உன் உத்தமத்தை காத்துக்கொள். உன் மனைவிக்கு நீ உத்தம புருஷனா இருக்கணும், உன் புருஷனுக்கு நீ உத்தம மனைவியா இருக்கணும், உன் பிள்ளைகளுக்கு நீ உத்தம தகப்பன்மாராய் தாய்மாராய் இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உத்தம பிள்ளைகளா இருக்கணும். அந்த உத்தமத்தை நீங்க காத்துக்கொள்கிறது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. யோபுவை குறித்து வேதத்துல பாத்தீங்கன்னா, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனுமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த பிசாசு வீட்டுக்குள்ள வரணும்னு டக்கர் அடிச்சு பார்த்தான், உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணான், வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டான், வீட்டுக்குள்ள வர முடியல. ஒரு நாள் ஆண்டவர் பார்க்கிறார், யோபுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டு வாசல்ல ஒரு பிசாசு கிடக்குது. உடனே ஆண்டவர் கேட்கிறாரு அந்த பிசாசு பார்த்து, என் தாசனாகிய யோபுவின் மீது கண் வைத்தாயோ, அவன் பேர்ல கண் வச்சிட்டியா, அவனை அழிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்ப பிசாசு ஆண்டவரிடத்துல சொல்லுது, நான் அழிக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனா அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அப்படின்னா அவன் பிள்ளைங்க மூலமா கூட உள்ள போக முடியல, அவன் வேலைக்காரங்க மூலமா கூட நான் உள்ள போகல. காரணம், யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலி அடைத்து வைக்கவில்லையோ. இப்ப மட்டும் வேலியை ஓபன் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறம் உங்க யோபுடைய உத்தமம் எப்படி இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவன் உத்தமனா இருக்கிறானா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க ஃபென்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா ஏன் ஆண்டவர் ஃபென்ஸ் பண்ணாரு தெரியுமா? யோபு உத்தமனா இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை ஃபென்ஸ் பண்ணி வச்சாரு. இப்ப நல்ல கவனிங்க, ஒரு நல்ல ரகசியத்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை சுத்தி ஃபென்ஸ் பண்ணியிருக்கார், சுத்தி வேலி போட்டார். வேதம் சொல்லுகிறது, சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே நான் மகிமையாய் வீற்றிருப்பேன். உன் வீட்டை சுத்தி ஆண்டவர் அக்கினி மதில் போட்டிருக்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் மகிமையாய் வீற்றிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சுற்றி வேலி போட்டத பிசாசு கை வைக்கவே முடியாது. பிசாசு எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா யோசித்து பாரு. யோபுடைய வீட்டுக்குள்ள போனேன், அவனால போக முடியல, வெளியே தான் கிடந்தான் வாசல்ல. ஏன் வெளியே கிடந்தான்னா, எப்படியாவது வழி திறந்து விட்டா உள்ள போய் இந்த குடும்பத்தை அழிச்சிடணும்.
இப்ப ஆண்டவர் போட்ட வேலிய ஒன்னில் ஆண்டவர் திறந்து விடணும், இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் திறக்கணும். இவங்க 2 பேர் தவிர இன்னொருத்தர் திறக்க முடியாது. நல்ல கவனிக்க, வேற யாரும் திறக்க முடியாது. பாதாளத்தின் திறவுகள் அதை மேற்கொள்ள முடியாது. மாந்திரிக வல்லமைகள் அதை மேற்கொள்ள முடியாது. யாம் மேற்கொள்ள முடியாதுன்னா இவன் ஆண்டவரோடு இருக்கிறது வரைக்கும் மேற்கொள்ள முடியாது. இவன் எப்ப விசுவாசத்தை விட்டு விலகிறானோ, எப்ப உத்தமத்தை விட்டு வெளியேறுகிறானோ, அப்பொழுது அவனுடைய இருதயத்திலே பிசாசு வர்றதுக்கு அவனா இடம் கொடுத்தான். அப்பதான் இந்த பொல்லாத மாந்திரிக வல்லமையோ செய்வினைகளோ எது வேணாலும் அவனுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து சேதத்தை கொண்டு வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 100 பேர் சேர்ந்து உனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணாலும் அவைகள் ஒன்று முன்ன சேதப்படுத்தாது. எப்ப வரைக்கும் தெரியுமா? ஆண்டவர் உன் கூட இருக்கிறது வரைக்கும். ஆண்டவர் உன் கூட இருக்கிறது வரைக்கும் அது ஒண்ணும் பண்ண, என்ன வேணுமோ அவன் செய்யட்டும். சிலர் சொல்லுவாங்க, அவன் எலுமிச்சை பழத்தை வச்சு அதுல குங்குமத்தை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி வீட்டுக்குள்ள உருட்டி விட்டுட்டான், அதனாலதான் நான் அழிஞ்சேன். அவன் உருட்டி விட்டது உண்மைதான், ஆனா நீ அதுல இருந்து உன்னை காப்பாத்தி கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தரோடு இல்லையே. அதான் அங்க ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வீடு ஆண்டவர் தங்குகிற ஒரு ஆலயம், உன்னுடைய சரீரம் ஆண்டவர் தங்குகிற ஆலயம். அந்த ஆலயத்தை ஒரு நாளுக்கு எடுத்து விடக்கூடாது. உன் வீட்டுல நீ உத்தமத்தை காத்துக்கிட்டீன்னா, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய வியாபாரத்துல, உன் ஊழியத்தை நீ உத்தமத்தை காத்துக்கிட்டீன்னா, உத்தம இருதயத்தோடு நீ நடந்துகிட்டீன்னா, ஆண்டவர் உன் கூட வந்து ஸ்டெடியா தங்கிடுவார். வந்துட்டு சொல்லுவாரு, நான் விரும்பி இந்த வீட்டிலே வாசம் செய்கிறேன், இது என்னென்னைக்கும் நான் தங்குமிடம், நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் செய்வேன்னு ஆண்டவர் வீட்டுல வந்து தங்கிடுவார். இப்ப ஒரு காரியம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புறார். அப்படி நீ உத்தமத்தை காத்துக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? உத்தமத்தை காத்துக்கிறதுனால சிலர் சொல்லுவாங்க, நான் உத்தமனா இருந்து என்ன புண்ணியம், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம் முன்னிடத்துல இல்லை. சிலர் சிலர் சொல்லுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன். ஒரு நாளும் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவன் சொன்னேன்னா அதுவே பாவம். வசனத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் சொன்னேன்னா, ஆண்டவருக்கு முன்பாக நான் நல்லவன் சொன்னேன்னா என்ன பண்ண, ஐயோ அன்னைக்கு எஸ்ஐக்கு அச்சனை மாதிரி, ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்னால உண்மையும் உத்தமமா மன நிர்ணயமா நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும்னு சொன்னா பாருங்க, ஆண்டவருக்கு உமக்கு முன்பாக என்று சொல்லுங்க. அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல ஆண்டவரேன்னு சொல்லல. அவன் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்கிறியா? சில நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்ற பேர்ல தப்பு தப்பாக ப்ராபசியை சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கையை அழிச்சு, நிறைய பேருடைய குடும்பத்தை பிரிச்சு, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் அப்படி இன்னைக்கு தகாத விதத்திலே அநேகருடைய வாழ்க்கையை அழிச்சு போடுறாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, ஒரு நாளும் ஆண்டவர் சொல்லாததை சொன்னதாக சொல்லி அவருடைய வாழ்க்கையில விளையாடினாதீங்க. ஒரு வாழ்க்கை என்பது விளையாடுறதுக்குள்ள பொம்மை அல்ல. அந்த மனுஷன், அந்த மனுஷி நீ ஆண்டவர் சொன்னார் என்ற வார்த்தையை நம்பி ஏதோ ஒரு காரியத்தை செய்து நாளைக்கு அழிஞ்சிட்டாருன்னா அந்த குடும்பத்திற்கு நீ உத்தரவாளியா நிற்க வேண்டியது இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய அழிவிற்கு நீ ஆண்டவருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நீ ஆண்டவருடைய மனுஷன் என்று சொல்லி நீ சொன்னதை நம்பி அவங்க இறங்கினாங்க. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கு. அதுவும் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரை முழுமையாய் தரித்தவர்களா இருக்கணும். ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய ஸ்தானத்திலே வந்து நிற்கிறார்கள். இந்த இடம், இந்த பலிபீடம், இந்த பிரசங்க மேடை கனத்திற்குரியது, மரியாதைக்குரியது. இதுல நின்று என்ன பேசணும் அப்படின்றது ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சபையில நடக்கிற சில காரியங்களை ஒருத்தரை குத்தி காட்டுறதுக்காக இந்த பிரசங்க மேடையை பயன்படுத்தினாங்களா அவங்களுக்கு ஐயோ. உன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்க்கிறதுக்கோ நேருக்கு நேரம் பேசுறதுக்கு தைரியம் இல்லாம இங்க நின்றுட்டு வசனத்தை வச்சுட்டு ஜாட மாடையா குத்துறதுக்கோ உள்ளது அல்ல பிரசங்க மேடை. அவங்க பிரசங்க மேடையை மிஸ்யூஸ் பண்றாங்க. அது ரொம்ப பாவத்திற்குரிய காரியம். மாறாக வந்து நின்றுட்டு, ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, என் மாம்சம் ஒரு நாளும் எனக்கு வெளிப்படக்கூடாது, நம்ம சத்திய வசனத்தை நான் பேசணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளால இருக்கிறது 1000 இருக்காது, அது தனியா உள்ளது. இடத்துல ஒருத்தர் வந்து நிற்கும் போது
ஒருத்தரையும் குறை சொல்றதுக்குள்ளது பிரசங்க மேடை அல்ல. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து பிரசங்க மேடையில நின்றுட்டு மற்ற ஊழியக்காரங்களை குறை சொல்றதுலே இருக்கிறான். எப்படி அது ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியும்? அன்றைக்கு ஆண்டவருடைய மனுஷனாகிய மோசே அவங்க அக்காவே பேசுறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. அவங்க அக்கா பேசுறா, ஆண்டவர் அவன்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா? நக்கலா அவங்க அண்ணனை பார்த்து கேட்டா. ஆனா அந்த அவருடைய அண்ணன் ஆகிய அந்த மோசே, அவனுடைய தம்பி ஆகிய மோசே ஆண்டவருக்கு முன்னால உண்மையா இருந்தவன். ஆண்டவர் சறுக்குன்னு கோவம் வந்துட்டு, எப்படி என் பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தை நீ கேட்கலாம்? ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூப்பிட்டாரு, மிரியாமையும் ஆரோனையும் கூப்பிட்டாரு. வாங்கன்னு வாங்கினாங்க. ஏன்னா அந்த ஊழியக்காரனை குறித்து பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. அது எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லதை கெட்டதோ நான் கேட்டுக்கிறேன். நீ அவனை அபிஷேகம் பண்ண, நான் தானே அபிஷேகம் பண்ணேன். நான் அபிஷேகம் பண்ணோன்னு நான் தான் கேள்வி கேட்க, நீ கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். பெற்றோர் பாளையத்தை விட்டு வெளியே போயிருந்து வராதேன்னு சொல்லி துரத்தி விட்டார். அவள் குஷ்டரோகம், வெண் குஷ்டம் அவளை பற்றி பிடித்தது. அதுக்கு பிறகு எந்த மோசைக்கு விரோதமா பேசலாம், அந்த மோசை தான் ஆண்டவருக்கு அழுது, ஆண்டவர் மன்னிச்சிருங்க பாவம் விட்டுருங்கன்னு சொல்லி அதன் பிறகுதான் அவர் சுகமாகி மறுபடியும் மோசையுடைய ஊழியத்துக்குள்ள வந்தார். ஏன்னா ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு இந்த பிரசங்க மேடையில நின்றுட்டு நிறைய ஊழியர்கள் மற்ற ஊழியர்களை தாக்குகிறது. பெரிய ஊழியர்கள் சின்ன ஊழியர்களை தாக்குறது, நையாண்டி பண்றது, சின்ன ஊழியர்கள் பெரிய ஊழியர்களை நையாண்டி பண்ணுகிறது. இது நையாண்டி மேடை அல்ல. என் நல்ல ஆண்டவருடைய அன்பை அழகாக ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான பிரசங்க மேடை. இங்க வந்து ஒரு நாள் இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் உத்தமம். ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி என்று வரும்போது, ஆண்டவரே நான் என்னுடைய சுயத்தை மறைச்சு நீங்க தான் பேசணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நின்று பேசும்போது தான் ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகள் இது எனக்காக ஆண்டவர் கொடுத்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல நின்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? அது வசனத்தை பேஸ் பண்ணி இருக்கும். நீங்க நல்ல வசனம் தெரிஞ்சவங்கன்னா, ஒருவேளை ஒரு ஊழியக்காரன் தப்பானது ஒண்ணு பேசினா கூட வசனத்தின்படி இது தவறு, இதை நம்ம விட்டுறணும். அங்க ஆர்கியூமெண்ட் போக கூடாது. நல்லதை எடுத்துக்கொள்ளணும், தப்பானதை விட்டுறணும். நீங்க எல்லாரும் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்களா இருக்கணும் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவன பேரளவு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. நல்ல முதிர்ச்சி உள்ள ஆரோக்கியம் உள்ள உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளால நிலைச்சு நின்று உத்தமத்தை காத்துக்கிற பிள்ளைகளா இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து நீ அப்படி உத்தமத்தை காத்துக்கிட்டேன்னா உன் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு என்னது அப்படின்ற. அப்ப என்னென்ன நன்மை நடக்குன்னா, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஒரு நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கும்போது அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாருன்னு நீதிமொழிகள் 27 சொல்லுகிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ரொம்ப யோசிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, அதுக்காக பிள்ளைகளுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கறீங்க, ஒரு நல்ல பேரண்டா இருந்து என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லாம் உலக பிரகாரமா நீங்க எடுக்கிற முயற்சிகள் ரைட், அது ஆண்டவர் 100% அலோவ் பண்ணார். ஆனா அதே நேரத்துல உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ உத்தமத்துல நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் உத்தமத்தை பேஸ் பண்ணி உன் பிள்ளைய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்க வேண்டிய என் வேலைன்னு சொல்றாரு. அதான் இந்த வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்களாம். நீ வச்சுட்டு போற சொத்தை வச்சு அவங்க பாக்கியவான்களா இருக்க மாட்டாங்க. ஆனா நீ விட்டுட்டு போன உன்னுடைய உத்தம சாட்சி உள்ள வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கும். பைபிள் இதுக்கு உதாரணம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமன் ஒரு நாள் தன்னுடைய அரசாட்சி காலங்களில் உட்கார்ந்து அப்படியே அவனுடைய தாட்டு அப்படியே யோசித்து பார்க்கிறேன், நான் எப்படி ராஜாவான, அதுக்கு நான் என்ன உழைச்சேன், அதுக்கு நான் என்னதான் பிரயாசப்பட்டேன், இதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து ஒரு நாள் அந்த ராஜ சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு யோசனை அப்படியே ஓட விட்டார்.
யோசித்து பார்த்து கடைசி அவன் என்ன முடிவுக்கு வந்தான் தெரியுமா? பைபிள் அழகா எழுதியிருக்கு, இந்த அரச பதவிக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு கஷ்டப்படல, உழைக்கல, எலெக்ஷன்ல நிக்கல, நான் சண்டை போடல, ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருக்கிறேன், ஆனா இந்த அரச பதவி எனக்கு நேரம் வந்து கிடைச்சது. ஏன் கிடைச்சதுன்னு கொஸ்டின் மார்க் போடும்போது அவனுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினதை அவன் பேசுகிறான். அந்த நேரத்தில் அந்த அரச பீடத்தில் இருந்துட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, உமது தாசனாகிய தாவீது என்னும் உமது அடியான். அப்படின்னா அவர் எங்க அப்பாவா இருந்தாலும் உம்முடைய அடியான், உம்முடைய தாசன் என்று சொல்லுகிறான். எங்க அப்பா தாவீது என்னும் உமது அடியான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டபடியினாலே அவருடைய காலத்தில் அவருக்கு பெரிய கிருபை செய்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த எங்க அப்பாவை பெரிய அரசனாக்கினது மட்டுமல்ல, இந்நாளில் இருக்கிறபடி அந்த ராஜ பதவியை எனக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி தந்தீங்க. இதுக்கு நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு, இந்த அரசாட்சி எங்க அப்பனுக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை, எங்க அப்பாவின் நிமித்தம் எனக்கு நீங்க போட்ட பிச்சை, எங்க அப்பாவுடைய உத்தமத்தை பார்த்து எனக்கு நீங்க போட்ட பிச்சை தான். எங்க அப்பா மூஞ்ச பார்த்து நீங்க கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அதான் உண்மை. அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது, உமது தாசனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டபடியான். அப்ப பாருங்க, பிள்ளை அப்பாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், சாட்சி சொல்றான், எங்க அப்பா உங்களுக்கு முன்னால உத்தமமா இருந்தபடினால அதுக்கு பரிசாதான் இந்த பதவியை இந்த சின்ன வயசுல நான் உழைக்காம கஷ்டப்படாம ஈஸியா எடுத்து கொடுத்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு சகோதரனை பார்க்க வந்தாரு. அப்பா வந்து சொன்னாரு, அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பெரிய கலெக்டர் ஒருத்தர், அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா. அப்பா அந்த காலத்துல இவங்க அப்பா கொஞ்சம் நல்ல ஓகோன்னு இருந்தவர். அந்த கலெக்டர் படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எல்லாம் ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ரெண்டு பேரும், இந்த பையனுடைய அப்பாவும் அந்த கலெக்டரும் ஒன்றாவே படிச்சுட்டு இருந்திருக்கிறார். அப்போ ரொம்ப ஏழ்மையான வீட்டில் இருந்தவர். அந்த கலெக்டர் வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு தான் அவங்க படிப்பார். அவர் கரண்ட் லைட் கூட கிடையாது அந்த காலங்களில், அவர் இந்த கிராமத்தில். அப்போ இவங்க அப்பா தான் அவருக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுப்பார். ஆனால் அவருடைய கடின உழைப்பு, அவர் வந்து ஐஏஎஸ் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் படிச்சுட்டு திடீர்னு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போய் பிஸ்னஸில் நஷ்டமாகி திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டாகிய கலெக்டருக்கு தெரியாது, என்னுடைய ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னு தெரியாது. ரொம்ப வருஷம் அவங்க அடிக்கடி பேசிக்குவாங்க. கொஞ்ச நாளாக இவர்கிட்ட இருந்து அவருக்கு ஃபோனே போகலை, கலெக்டருக்கு ஃபோன் போகலை, நான் அடிக்கடி பேசிக்குவாங்க ரெண்டு பேரும். அப்போ ஒரு நாள் இவன் படிச்சுட்டான், அதுக்கடையில் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷங்கள் ஓடியாச்சு. இப்போ இந்த பையன் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய், இந்த கலெக்டர் உங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்டுடா, எவ்வளோ நீ முயற்சி பண்ணி பார்க்குற, ஒன்றுமே கிடைக்கல, எதுக்கு இந்த கலெக்டரை போய் பார்த்துட்டு வா, உங்கள் அப்பாவுடைய பேரை சொல்லி அவர் ஏதாவது உதவி செய்வார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய புருஷனும் அந்த கலெக்டர் ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே இலையில உட்காந்து சாப்பிட்றவங்க. இவர் வீட்டிலேருந்து கொண்டு போகிற, இந்த பையனுடைய அப்பா வீட்டிலேருந்து கொண்டு போகிற சாப்பாடை அவர் சாப்பிடுவார். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருடா, கண்டிப்பாக அவர் அதெல்லாம் மறந்துருக்க மாட்டார், நீ போய் எதுக்கும் இன்னாருடைய பையனை போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கண்ணா. இந்த தம்பி சரின்னு போயிருக்காரு. கலெக்டரெல்லாம் ஈஸியாக போய் பார்க்க முடியுமா? மனு போட்டு தான் பார்க்கணும். இவன் போனால் வெளியே செக்யூரிட்டி, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்போ போய் நின்றுட்டு கலெக்டர் ஐயாவை பார்க்கணும். நீ யாருப்பா, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, மனு போட்டிருக்கியா? இல்லை. என்ன தைரியம் இருந்தால் மனு போடாமல் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் கலெக்டரை பார்க்கணுன்னு அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு சின்ன பையன் நீ நின்றுட்டு இருக்கிற? இல்லை, நீங்கள், நான் கலெக்டர் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவன், எங்கள் அப்பா பேரை சொல்லி அவங்க பையன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய பேர், அவருடைய பேர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணனுடைய பையன், உங்கள் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணனுடைய பையன் வந்திருக்கான்னு மட்டும் நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குமஸ்தாட்ட சொன்னோடனே இவர் நேரில் போய் கலெக்டர்கிட்ட போயிட்டு, உங்கள் பாலிய ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணனுடைய மகன் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு டப்புன்னு சீட்டில் இருந்து எழும்பி ஓடி அவரே வெளியே வந்துட்டார். ரிசீவ் பண்ண வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு, என்னடா உங்கள் அப்பா கொஞ்சம் வருஷமாக ஃபோனே பண்ணடா, என்னடா ஆச்சு அவனுக்கு, என்கிட்ட என்னடா அவனுக்கு போகும்,
சொன்னா எங்கள் அப்பா மறிச்சு போயிட்டாங்க. ஓடு அவனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு நேரம் அறையில் போட்டு உட்கார வச்சுட்டு, உங்கள் அப்பாவுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும், நீ சொல்லு உனக்கு நான் என்ன செய்யணும். சார் எனக்கு வேலை இல்லை சார், ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த கலெக்டர்ஸுக்கு கான்ட்ராக்டில் சிலரை வைக்கக்கூடிய பவரெல்லாம் இருக்கும். அவர் சொன்னார் கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஜாபை முதல்ல உள்ளே கொடுத்து, இன்றைக்கி அரசாங்கத்தில் அவன் பெர்மனண்ட் ஆகி நல்ல போஸ்ட்டில் இருக்கிறான். ஆனால் அவரால் முடிஞ்சது ஒரு இது பண்ணிட்டு சொன்னாங்க, உனக்காக இல்லை உங்கள் அப்பா அம்மா பார்த்து நான் இதை செய்கிறேன். இந்த தம்பி சொல்லும்போது பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு தன்னுடைய நண்பனுக்காக வேண்டி அவன் பிள்ளைக்கு இறங்க முடியுமே. ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நீ ஃப்ரெண்டை போல இருந்தியன்னா, தாவீது ஆண்டவரிடத்தில் அப்படிதான் இருந்தான், ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க 2 பேர். அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் க்ளோஸ், என் இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவன் ஆண்டவர், பிரியமானவன் ஆண்டவர் சொன்னார்னா, அதை பார்த்து தான் ஆண்டவர் அவனுக்கு சாலமோனுக்கு இந்த பெரிய மேன்மையை கொடுத்தார். அவன் சொன்னா, நான் போக்குவரத்து ஐயா சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு இந்த திரளான ஜனங்களை எல்லாம் விசாரிக்க ஒன்றும் ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல ஞானத்தை கேட்டதை நான் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் பிள்ளைகளுக்கு பெரிய அந்தஸ்தை கொண்டு வரும். ஒரு நாளும் அவைகள் கணக்கிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது, அவைகள் கணக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுவார். உன்னுடைய உத்தமத்தில் நீ இருந்தா இந்த வசனத்தின்படி உன் பிள்ளைகள் வாக்கியவான்களா இருப்பார்கள் என்று முதலாவது ஆசீர்வாதத்தை சொல்றாரு. 2வது, நீ உத்தமத்தை காத்து கொண்டால் உனக்கு துணையா பக்கபலமா ஆண்டவர் இருப்பார். முதல்ல உத்தமனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். 2வது சொல்றாரு, நீ உத்தமனா இருந்தா உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன்டா, நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லி அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 19:11 சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்கிறார். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு துணையா சப்போர்ட்டா நின்னா உனக்கு விரோதமாய் எழும்புபவன் யார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கும் பொழுது உனக்கு நிகராய் நிற்பவன் யார் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். ஆண்டவர் உன் பட்சத்துல இருந்தா, ஆண்டவர் உனக்கு துணையா இருந்தா உனக்கு நிகரா ஒருத்தனும் நிற்க முடியாது என்று சொல்கிறார். எந்த ராஜாக்களும் நிற்க முடியாது. ஏன்னா ஒன் சைடுல ஆண்டவர் சப்போர்ட்டா நிற்கிறாரு. பைபிள்ல நீங்க சில சம்பவங்களை படிக்கும்போது விஷுவலைஸ் பண்ணி படிங்க. இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிக்க, இல்லைன்னா மண்டையில யாராவது இல்லைன்னா தூக்கம் வரும். அதை புரிஞ்சு என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அதோட அப்படி நடக்கிற மாதிரியே உங்க கண்ணுக்கு முன்னால நீங்க வாசிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய சிந்தனையில அப்படியே நீங்க கோர்வையா கொண்டு வந்தீங்கன்னா பைபிளை கீழே வைக்கவே மனசு வராது. நான் பைபிள் வாசிக்கும் போது அப்படிதான் வாசிப்பேன். பாருங்க, ஆண்டவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து போராடி அற்புதங்களை செய்து வெளியே கூட்டிட்டு வர்றாரு. அவங்க வெளியே வராங்க. வெளியே விட்டு அந்த ராஜா, அந்த பார்வோன் ராஜாவும் அந்த எகிப்து ஜனங்களும் இவங்களை விட்டா இது மாதிரி அடிமாடு மாதிரி நம்மகிட்ட அடிமையா உழைக்க ஆள் இருக்க மாட்டான், திருப்பி அவனை பிடிச்சிட்டு வருவேன்னு சொல்லி வெளியே வந்தவங்களை விட்டவங்களை திருப்பி பிடிக்கிறதுக்கு பெரிய ராணுவம் வருது. செங்கடல் முன்னால நிக்குது. மோசே கோலை நீட்டினாரு, செங்கல் 2ஆ பறந்துச்சு. ஜனங்கள் சந்தோஷமா உள்ள போனாங்க. எப்பா தப்பிச்சோம், பொழைச்சிட்டுன்னு உள்ள போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷம் நின்று போச்சு. காரணம், பின்னால இந்த எகிப்தின் ராணுவமும் உள்ள போயிடுச்சு. இப்ப அவங்க பயப்படுறாங்க. நடுக்கடல் 2ஆக பிரிந்து நிற்கிறது. நடு வட்டாந்தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால இந்த பார்வோனும் அவருடைய சேனையும் தொடர்ந்து போய் இவர்களை வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்து கொண்டு வருவதற்கு உள்ள போயிட்டாங்க. அந்த நேரத்துல மோசே ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். மோசே ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சத்தியம் கொடுத்தார். அந்த மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு, ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை வெளியே கொண்டு வந்தேன், மறுபடியும் இந்த சோதனையா, இந்த கடலுக்குள்ளாலே இப்போ ஒரு சோதனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தான். உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? பைபிள் அழகாக எழுதியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்ன போன அந்த மேக ஸ்தம்பம் கர்த்தர் அப்படியே முன்னாலே இருந்து போய் அப்படியே சுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த எகிப்தின் சேனைக்கும் நடுவா வந்து நின்னுட்டாங்க.
புரியுதா? நல்லா அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவர் முன்ன போறாரு, ஆண்டவருக்கு பின்னாலே இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. மோசே கதறான், எங்க பின்னால பிடிக்க வர்றாங்க. எகிப்தின் சேனை அந்த ராணுவங்கள் அந்த இதோட ரதத்தோட பின்னால வர்றாங்க. அப்ப அவன் கதறான், ஆண்டவரை நோக்கி கதறின உடனே இந்த வசனம் என்ன சொல்லிச்சு? இப்போ உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் அவனுக்கு சப்போர்ட்டா வர்றாங்க. டக்குன்னு வர்றாரு, முன்னால போனார். டக்குன்னு வந்து எகிப்தின் சேனைக்கும் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு இடையில வந்து நின்று அழகான ஒரு வார்த்தை போட்டிருக்கு. எகிப்தின் சேனையை திரும்பி பார்த்தார். வேற ஒண்ணும் யுத்தம் பண்ணலங்க. நேரம் இவங்க 2 பேருக்கு ஒரு பைய கூட என் பிள்ளைக்கு முன்னால பிள்ளைங்க மேல கை வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சென்டர்ல வந்து நின்றுட்டாங்க. விரோதி அவங்களை தொட்டுற கூடாதுன்னு ஆண்டவர் வந்து நின்று வேற ஒண்ணும் பண்ணல. எகிப்தின் சேனையை பார்த்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பார்வையில எகிப்தின் சேனை கலங்கடிக்கப்பட்டது. அந்த ரதத்தை ஓட்டிட்டு வந்த அந்த வீரர்கள் எல்லாம் அந்த குதிரைகளை போட்டு அடிக்கிறாங்க. ஆனா குதிரை முன்னால போகல. அந்த ரதத்தில் உள்ள உருளைகள் எல்லாம் கலண்டு விழுது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எப்படி கலண்டு விழுது? அழகா எஃப்சி பாஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்ட்ராங்கான அந்த ரதங்கள் எல்லாம் அந்த உருளைகள் தான் வீல் கலண்டு தானா ஓடுதான். ஆண்டவருடைய பார்வையில ரதங்களில் உள்ள வீல் எல்லாம் கலண்டு ஓடுது. இந்த குதிரைக்கு முன்னேறி போக முடியலையோ, அடிக்கிறான் போட்டு குதிரைய. ஆனா அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு. குதிரை முன்னால போகல. அப்பதான் அந்த எகிப்தின் ராணுவத்தினர் சொல்றாங்க, ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். அழகா சொல்றாங்க, இந்த இஸ்ரவேலருடைய தெய்வம் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறது. இவர்களை விட்டு ஓடிடுவோம். இப்ப இவர்களுக்கு விரோதமா இல்ல யுத்தம், அவங்க தெய்வம் அவர்களுக்கு துணை நின்று அப்படின்னு எழுதியிருக்கு. அதான் சொன்ன உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களோ அதை ஆண்டவர் பார்க்கல. இந்த மோசே கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்த அவன் உத்தமன், அவன் உண்மை உள்ளவன். அவருக்காக வேண்டிய ஆண்டவர் வந்து நின்ன உடனே எகிப்தின் ராணுவம் எல்லாம் கலங்கடிக்கப்பட்டு எல்லாம் ரதங்கள் எல்லாம் கலண்டு ஓடுது. இப்ப அவங்களே சொல்றாங்க, அவங்க தெய்வம் அவர்களுக்கு துணையா வந்தாச்சு, இதுக்கு மேல இவங்க கூட போராட முடியாது, இந்த இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவேன்னு வெளியே ஓடுறாங்க. அதுக்குள்ள இஸ்ரவேலர் அங்க போயிட்டாங்க. இவங்க எல்லாம் நடுக்கடல்ல மாட்டி சங்காரம் பண்ணப்பட்டாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க உத்தமமா இருந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறதுல பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தேவ பிள்ளைக்கு முன்னால சமபூமி ஆவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இடத்துல உத்தமர் இடத்துல மோதி அழிந்தவர்கள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். அட்ரஸ் இல்லாம போனவன எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு குமரி மாவட்டத்தில் போயிருந்தேன். ஒரு வயசான ஜிப்பா போட்ட பாஸ்டர், அவர் தான் கிருபாசனத்தில் உள்ளவர், அவர் தான் அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து நான் வந்து அப்போதான் இறங்கி உள்ள போகிறேன். நான் தான் அன்னைக்கு ஸ்பெஷல் மெசேஜ் கன்வென்ஷன் ஸ்பீக்கர் நான் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சில காரியங்களை மக்களிடத்தில் பேசிட்டு இருக்காரு. ஆராதனை முடிச்சு சில காரியங்களை பேசிட்டு இருக்காரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணைக்கு கண்ணம்னால நான் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆடி போயிட்டேன். அந்த பகுதியில் உள்ள ஒரு தீவிர, அதாவது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு அணி, ஒரு இயக்கம், உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லி, அந்த இயக்கத்தினுடைய தலைவர் ஒருத்தர். இங்க பப்ளிக்ல மீட்டிங் நடக்கு, பெரிய திரளான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய அறுவடை இருக்குது போல இருக்கு, நிறைய பேர் கிறிஸ்தவர்களா மாறிடுவாங்கன்னு கோபத்தில் சும்மா சாதாரணமாக தான் நடந்து வர்றான். நான் அப்பதான் அப்படியே நடந்து ஸ்டேஜுக்கு ஏற போறேன். ஸ்டேஜில் ஏற, அந்த ஸ்டேஜுக்கு ஏற கூட இல்லை, சைடில் நிற்கிறேன். எனக்கு முன்னாலேயே போயிட்டு இருந்தான். நான் ஓகே, அவங்களுக்கு இந்த க்ரௌடில் ஒரு வாலண்டியராக இருக்கேன்னு நானும் சும்மா பார்த்துட்டு தான் அவன் பின்னாடி வர்றேன். டக்குன்னு அப்படியே ஸ்டேஜ் பக்கமாக போனால் யாரும் எதிர்பார்க்கல, எவ்வளோ திரள் கூட்ட ஜனம் இருக்குது, எவ்வளோ வாலண்டியர்ஸ் நிற்கிறாங்க. நேராக போய் பக்கத்தில் அந்த போடியத்தில் இதே மாதிரி பிரசங்க மேடைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற அந்த மனுஷனை வாங்கி அறையதற்கு இப்படியே அடிச்சான் பாருங்க. இந்த கண்ணம் வரைக்கும் வந்து கை நின்று போச்சு. கண்ணம்னாவும் நான் அப்படியே வந்து அவ்வளோ அடிக்கிற அடியில் அவர் 10 சுத்து சுத்தி சுழந்து கீழே விழுக்கிறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சான், கை நின்று போச்சு. அழுறா. இப்போ கை அதுக்கு மேலே அங்கேயே போகல இங்கே போகல, அப்படியே ஸ்டக் ஆகி போச்சு. எல்லா வாலண்டியர்ஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு போனாங்க. கை நின்று போச்சு. பார்த்தா பேரலைட்டிக், சடன் ஸ்ட்ரோக் இப்படியெல்லாம் வரன்னு
டாக்டர்ஸ் சொல்றாங்க இப்படி வராது, இது சடன் ஸ்ட்ரோக் இல்ல, தேவ குத்தம் அப்படின்ட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஜனம் பாத்தீங்கன்னா, இந்த கிராமங்கள் உள்ள பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ங்க எல்லாம் சில்லற காசு தான் அவங்க காணிக்க போடுவாங்க. அதை வச்சுட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு சொத்தெல்லாம் ஒரு சோல்னா பையன், ஒரு வெள்ளை அங்கேயும் ஒரு 2 வேட்டி இருக்கும், அதுதான் அவங்களுடைய சொத்துக்கள். அப்படிப்பட்ட சாதுக்கள் அவங்க. யோசித்து பாருங்க, அவருக்கு வயசுக்கு மட்டும் அந்த அடி பட்டிருந்தனா சுருண்டு அந்த இடத்துல விழுந்து செத்து போயிருப்பாங்க. நான் கண்ணால பார்த்தேன். அப்படியே தூக்கிட்டு போனாங்க. அதன் பிறகு தேவ பிள்ளைகள் அழுது ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கையை கீழே விழுந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கை விளங்கல. நின்ன கையை அசைக்க முடியல. யாரோ ட்ரை பண்ண அசைக்க முடியல, அப்படியே நினைச்சு ஜெபம் பண்ணி இப்ப கை கீழே விழுந்துருச்சு. இந்த கை போயிட்டு தான் உத்தமனுக்கு கர்த்தர் துணை, ஒரு உனக்காக வழக்காக உத்தம நடந்தேன்னா உனக்கு செய்ய ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கார். தயவு செய்து இதை நம்புங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உத்தமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவரை நம்பி நீங்க இருக்கிறீங்க. அவரை விட மீறின ஒரு சக்தி யாரிடத்திலும் கிடையாது. உத்தமமாய் நடக்கிறவுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமமாய் இருக்கிறவர்களை ஒரு நாளும் நான் பஞ்சத்துல போட்டுருவேன்னு நினைக்காதீங்க. அவங்க உத்தமத்துல இருந்தா அவன் அநேகத்துக்கு அதிபதியை கண்டிப்பா நான் மாற்றுவேன்னு சொல்றாரு. ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:17 நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தபடியினாலே உன்னை அநேக பட்டணங்களுக்கு அதிபதியாய் மாற்றுவேன். நீ உத்தமத்துல இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல நமக்கு சோதனைகள் அதிகமாகவே தான் இருக்கும். ஆனா நீங்க கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் தாண்டி ஒரு நாள் வரும். ஆண்டவர் கண்டிப்பா உன்னை உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் ஆண்டவர் மாற்றுவார். பஞ்சத்திற்கும் பற்றாக்குறைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ள அப்பத்திற்கு கர்த்தர் வழி திறப்பார். உனக்கு தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்விற்கான ஆதாரங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நான் பெரிய ஒண்ணு இல்லாம சென்னை பட்டணத்துக்கு வந்து தம்பி சாட்சியில சொன்னது போல, நான் 18 வயசுல எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. எங்க தம்பிங்க தங்கச்சிங்களை மொத்தம் 7 பேர், என்னை தவிர 6 பேர் அவங்கள படிக்க வைக்கணுன்றதுக்காகவே நான் சென்னைக்கு வந்து 18 வயசுல ஹோட்டல்ல பிளேட்டு கழுவி HCL எடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாரும் நல்ல சுகபோகமாக படிச்சுட்டு இருக்கிற என் வயசுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. ஆனா எனக்கு படிக்கிறதற்கு பணம் இல்லாததுனால காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு 3வது செமஸ்டர்ல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு சென்னைக்கு வந்தேன். என் குடும்பத்திற்காக. எங்க அம்மா மார்க்கெட்ல உட்காந்து காய்கறி வியாபாரம் பண்ணி தான் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி எங்களுக்கு அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காவது ஏதோ வழி இருந்துச்சு. நான் பார்த்தேன், இப்படியே போனா நான் படிக்க முடியாத மட்டையில கீழே உள்ள உடன்பிறப்புகளை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி நான் சென்னைக்கு வந்தவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்னுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அப்படியே படிப்படியா முதல்ல ஹோட்டல்ல சப்ளையரா இருந்த, கிளீனரா இருந்து, சப்ளையரா இருந்து, அதன் பிறகு ஹோட்டல்ல சூப்பர்வைசரா இருந்தேன். அங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல என் கூட அங்க வேலை செய்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் டைம்னு ஒன்று மத்தியானம் கொடுப்பாங்க, ஒரு 4 மணி நேரம். அந்த டைம்ல அவங்களே டியூட்டியை மாத்தி போட்டுட்டு சினிமா மேட்னி ஷோக்கு போயிடுவாங்க. எல்லா படமும் ஒரு படம் விடாம போயிடுவாங்க. ஆனா எனக்கு ரெஸ்ட் கிடைக்கிற நேரத்துல நான் போய் டிரைவிங் ஸ்கூல்ல போய் டிரைவிங் கத்துக்க போவேன். டிரைவிங் கத்துக்கிட்டு ஒரு டிரைவர் ஆனேன். ரொம்ப வருஷம் நான் சென்னையில டாக்ஸி டிரைவரா தான் இருந்தேன். அதன் பிறகு ஒரு டாக்ஸி கம்பெனியில மேனேஜர் ஆனேன். அதன் பிறகு கர்த்தர் எனக்கு சொந்தமாக ஸ்டீஃபன் கேப்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸி கம்பெனி, ஒரு டிராவல்ஸ் ஒன்று சொந்தமா கொடுத்தாரு. அதன் பிறகு கர்த்தர் எனக்கு ஸ்டீஃபன் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார் ஷோரூம், பெரிய இப்ப எல்லாம் வந்து பென்ஸ், BMW எல்லாம் இப்போ சர்வசாதாரண இந்தியாவிலேயே இப்போ மேனுஃபேக்சரிங் ஆகுது. அந்த நாட்களில் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் எல்லாம் இல்லாத காலங்களில் ஒன்லி பியூர் இம்போர்ட்டட் பென்ஸ், BMW தான் இம்போர்ட் பண்ணி வந்து அந்த வண்டிங்க தான் ரீசேலுக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே பெரிய வாகனங்கள் எல்லாம் ஷோரூம்ல வச்சு விற்கிற ஒரு பெரிய நல்ல தொழிலதிபரா ஆண்டவர் என்னை உயர்த்தி குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிச்சு, தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா படிக்க வச்சு, எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சு, எனக்கு திருமணம் ஆச்சு, 3 பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆயிடுச்சு.
ஒரு நாள் அப்போ என்னுடைய இந்த சாட்சி சொல்றதுக்காக வேண்டி பாஸ்டர்ஸ் என்ன வந்து கூப்பிட்டுட்டு சாட்சிக்காக கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்போ போய் அவங்க சர்ச்சில் வந்து நான் இது மாதிரி ஒன்றும் இல்லாமல் இருந்து இன்னைக்கு சென்னையில் என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லி சாட்சி சொல்ல தான் போவேன். கிராம ஊழியங்களுக்கு போவேன். ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை அது மாதிரி நிறைய இடங்கள்ல ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிற மத்தியில் நாங்கள் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை கிராம ஊழியத்துக்கு போவதுதான் என்னுடைய ஊழியமே. அப்படிதான் இருந்தேன். ஆனா எனக்கே தெரியாது சாட்சி சொல்ல போனேன்னா எப்படி ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஆனேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்படியே போய் வாசல்கள் திறந்தது. கடைசியா போக பார்த்தாச்சுன்னா கார் பிசினஸ் எங்க ஷோரூமுக்கு போறதுக்கு டைமே இருக்காது. ஃபுல்லா மினிஸ்ட்ரி நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. டிவி மினிஸ்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சோம். டக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எங்க குடும்பத்துக்கே ஊழிய வாசனையே கிடையாது. எங்க அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்போ எங்க ஃபேமிலியில தாத்து யாரும் கிடையாது. ஏன்னா நாங்க கத்தோலிக்க திருச்சபையின் பின்னணியில் இருந்து வந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனா என்ன அறியாமலே ஆண்டவர் என்ன எப்படியோ கொண்டு போய் உருவாக்கிட்டு இருக்காரு. நான் நாளைக்கு ஆபீஸ் போனேன்னு நினைப்பேன். அதுக்குள்ளால 2 பேர் கவுன்சிலிங் வருவாங்க, 2 பேர் பிரேயருக்கு வருவாங்க. திடீர்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஜபத்துக்கு கூட்டு போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஷோரூமுக்கே போக முடியாது. பல நாட்களா போக முடியல, மாசங்களா போக முடியல. அப்பதான் ஒரு நாள் ஆனா நல்ல லாபமா கம்பெனி ஓடிட்டு இருந்த ஆண்டவருடைய கிருபையில ஸ்டாஃப் வச்சு நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, மகனே இதுக்கு மேல நீ எனக்கு முழு நேரத்திற்கு தேவை. எப்படி கூப்பிட்டாருன்னு நான் திரும்பி பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே எவ்வளோ பேர் ஞானவான்கள் இருக்காரு, இங்கிலீஷ் தெரியாது, நான் படிக்கல, பைபிள் தெரியாது, என்ன ஆண்டவரே என்னிடத்துல கண்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ சின்ன வயசுல ஃபாதர் இடத்துல பீடச்சிறுவனை ஆல்டர் பாயா இருக்கும்போது நீ செய்த எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். உண்மையிலே நான் மறந்ததெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது கொஞ்சத்திலேயே உண்மை. நான் எங்க வீட்டுல கஷ்டம்னு சொல்லி என்ன சின்ன வயசுல கோயில நேர்ந்து விடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எங்க சர்ச்சில் கொண்டு ஃபாதர் என்ன விட்டாங்க. ஸோ அங்கே ஃபாதர் கூட தான் இருப்பேன். சின்ன வயசுல ஃபுல்லாவே இவ்வளோண்டு தான் இருப்பேன். ஒரு ட்ரௌசர் ஆஃப் ட்ரௌசரை போட்டுட்டு இவ்வளோண்டு தான் இருப்பேன். நான் தான் அந்த காலத்து நம்ம ஊர்ல இந்த பெல்லெல்லாம் சர்ச் பெல்லு தெரியல, அந்த நாக்கு போட்டு அது இழுத்து அடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சின்ன பையன். அந்த இவங்க மாதிரி உள்ள வயசுலேயே நான் ஃபாதர்கிட்ட தான் வளர்ந்தேன். 24 hours அங்கே தான் இருப்பேன். ஆல்டர் பாய் முடிச்சுட்டு மாஸ்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றவன் இல்லை. ஃபுல்லாக ஃபாதர் கூட இருப்பேன். எங்கே போனாலும் ஃபாதருடைய பேக் எடுத்துட்டு அவஸ்தை கொடுக்க போகிறதா, வீடு மந்திரிக்க போகிறதா, எங்கே போனால் நான் அவர் ஊர் கேரளாவில் ஒரு ஃபாதர் செங்கனூருக்கு அவர் ஊருக்கு போனாலும் அவர் கூட தான் பேக் எடுத்துகிட்டு போவேன். பிஷப் ஹவுஸ் ஃபுல்லாக நான் தான் பஸ்ஸில் ஏறி எல்லாம் கொண்டு கொடுக்க போவேன். அப்படி இருந்த நாட்கள். அப்போ பாருங்க, அந்த எனக்காக வேண்டி ஒரு ஸ்டூல் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டூல்ல ஏறி நின்று நின்றுட்டு ஸ்டூலை தட்டி விட்டேன்னா என் வெயிட்ல தான் பெல் அடிக்கும். அதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் ஒரு நாள் ஞாபகப்படுத்துறேன். என்ன கண்டு என்ன அப்படி ஊழியத்துக்கு நீங்க ஃபுல் டைம் கூப்பிடுறீங்க ஆண்டவரே. அப்பதான் இதெல்லாம் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் இருந்த அங்க எல்லாம் சர்ச்சுக்கு வாசல் டோர்லாம் பெருசா ஹைட்ல இருக்கும். அப்ப என்னால அவங்க மேல அந்த கொண்டியெல்லாம் திறக்க முடியாது. நான் தான் சர்ச்சை பெருக்கிறது துடைக்கிறது எல்லாம். அதுல உபதேசியாருன்னு சொல்லுவாங்க. உபதேசியார் ரொம்ப வயசானவர் ஆனதுனால அவரால் பண்ண முடியாது. அதனால நான் தான் எல்லாம் செய்வேன். ஏறி ஸ்டூல் வச்சிருப்பேன். அதை வச்சு ஏறி அப்படியே திறந்துட்டு ஒரு நாள் அந்த ஸ்டூல் முனையில காலை வச்சுட்டு ஸ்டூல் அப்படியே வந்து இடிச்சு நெஞ்சில் அந்த 2 கால் இடிச்சு கிட்டத்தட்ட அடுத்த சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸும் எல்லாம் மாசுக்கு வர்றது வரைக்கும் மயக்கம் அடிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிடந்திருக்கேன். இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. சொல்றாரு, நீ எனக்காக வேண்டி ரெட் ரோஸையும் ஒயிட் ரோஸையும் ஒன்னா இணைச்சி சாணி வச்சு கட்டி துணி வச்சு கட்டி ரெட்டை இல்லாத ஒயிட்டும் இல்லாம இன்னொரு ரோஸ் கலர்ல ஒரு புது ஒரு ஃப்ளவர் வரணும்னு சொல்லி நீ எவ்வளவு கஷ்டப்படுவ, இதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சேன் சொல்லிட்டு சொல்றாரு, ரோசா முள்ள கையில குத்தும் போது ரத்தம் வரும்போது நீ அந்த ரத்தத்தை அப்படி வாயில கடிச்சு நீ உரிவேன்றது வரைக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அழுதே போட்டு நிறைய நேரம் பேசினான். நீ கிறிஸ்துமஸ் குடில் பண்ணும் பொழுது எலக்ட்ரிக் லைட் எல்லாம் வச்சுட்டு அதை எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணும் பொழுது கரண்ட ஷாக் அடிச்சு 2 மணி நேரம் மயங்கி கிடந்த நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிற மகனேன்னு சொன்னேன். சின்ன வயசுல இருந்து ஒன்று நான் கவனிக்கிறேன். நீ பட்னி கிடக்கும் போது கூட திருட போகல, திருட வாய்ப்பு கிடைச்சு நீ செய்யல. ஒரு காலத்துல நான் ஒரு எஸ்டிடி பூத் அந்த கேப்ஸோட சேர்ந்து ஒரு எஸ்டிடி பூத் வச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ அமெரிக்காவோ ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு அம்மா வந்து அப்ப எல்லாம் எஸ்டிடி பூத்து தான். அப்ப எல்லாம் அந்த மொபைல் கிடையாது, நினைச்ச இடத்துல எல்லாம் போன் பண்ண முடியாது. அப்ப எஸ்டிடி பூத்துன்னு வச்சிருவோம். அதுல வந்துதான்
நீங்க எங்க அப்ராடுக்கெல்லாம் பேசணும்னா பேச முடியும். அந்த எஸ்டிடி பூத்தில் அந்த டிராவல்ஸோட சேர்த்து வச்சிருந்தேன். ஒரு முறை ஒரு ஃபாரினர் வந்தாங்க. வந்து எஸ்டிடி பேசிட்டு அந்த இதில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஃபோனை வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு பண்டில் ஆஃப் டாலரை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பார்த்தாச்சுன்னா அடுத்த ஆள் வரும்போது டோரை திறந்தோட உள்ளே போகிற ஒரு கவரை எடுத்து பார்த்தா பயங்கர கஷ்டத்தில் நான் இருக்கிற நேரம், வறுமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரம், கண்ண முன்னால் அவ்வளோ பெரிய பண்டில் டாலர் பார்த்தோன்னே யார் உட்காந்து ஐயோ ஒரு ஃபாரினர் நடந்து ஓடுன அந்த சாந்தோம் நோக்கி அந்த பீச்சை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஓடி போய் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஓடி போய் அம்மா நீ விட்டுட்டு வந்தீங்க எஸ்டி போத்தில் அவங்க பார்த்து சொன்னாங்க, இந்தியன்ஸ் எல்லாம் தீஃப்னு சொல்லுவாங்க, ஏமாத்துறவங்கன்னு சொல்லுவாங்கப்பா, இந்தியாவில் இப்பயும் ஒருத்தர் இருக்கிறியா, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ டாலர்னு ஞாபகம் எடுத்து கொடுத்தாங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு அவ்வளோ சொன்னேன். இல்லை நீ வாங்கலைன்னா அது எனக்கு கஷ்டமாயிடுச்சு, ஏதோ கையில் எடுத்து கொடுத்தாங்க. அதான் ஆண்டவர் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீ ஃபுல் டைம் வரணுன்னு கேட்டேன். நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போறேன்னு ஊரில் எங்கள் தாய் மாமா, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் இப்போதான் கொஞ்சம் வளர்ந்து வர்றேன், இப்போதான் எல்லாம் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து, இல்லை பிள்ளைகளை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை செட்டில் ஆகிட்டு இப்போதான் நீ கொஞ்சம் செட்டிலாக இருக்கிற, ஊழியம் செய்ய வேண்டாம்னு யார் சொன்னா? அதுக்காக பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாத அப்படின்னாங்க. ஆண்டவர் துல்லியமாக பேசிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் காசு கொடுத்து தான் பழக்கம், ஊழியத்துக்கு தாங்கி தான் பழக்கம், நான் எங்கேயுமே ஊழியத்துக்கு காசு கேட்க மாட்டேன், நீங்கள் பாப்பேன்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் இல்லாமல் வந்தவொடனே பிஸ்னஸில் இவ்வளோ ஆசிர்வதிச்ச ஆண்டவர் ஆகியன்னா ஊழியத்தில் தேவையை சந்திக்க மாட்டேன்னா என்னை நம்பி வாங்கினார். இத்தனை வருஷம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையில் உண்மையாக இருக்கார். ஒரு இடத்துல நான் காசு தாங்கன்னு கேட்க மாட்டேன். என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்குறத வாங்கி தருவேன். கொடுக்காம இருந்தாலும் சந்தோஷமா ஜெபம் பண்ணி அவ்வளோ ப்ளஸ் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா ஜீசஸ் இஸ் த ஒன்லி ப்ரொவைடர் ஃபார் மீ எவர் அண்ட் எவர். அன்னைக்கும் இன்னைக்கும் அவர் தான் என்னை போஷிக்கிறார். அன்புதேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். இப்போ கூட லேட்டஸ்டாக பல கோடி செலவு பண்ணி ஒரு புதிய ஜெபக்கோபுரம் இப்போதான் கட்டின பெட்டி மோகன்சி அண்ணன் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணார். 20-25 நாளைக்கு முன்னால தான் வந்து ஆண்டவர் கிருபையாய் தந்தார். அதில் போய் நின்றுட்டு பார்க்குற, ஆண்டவரே இதை பெற்றதுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தா செய்வா. எல்லாரையும் கேட்பாங்க, நீ காசே கேட்க மாட்டேன்ற, ஒரு டிவி ப்ரோக்ராம்ல எங்கே நீ பிரசங்கத்துல காசு கேட்க மாட்டேன்ற, எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யற? நான் சொன்னேன், நான் மக்களிடத்துல தான் கேட்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட சீக்கிரட்டா கேட்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக கொடுக்கிறேன். நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு, உன் அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். கடைசியாக நீ உத்தமமா இருந்தா இந்த உலகத்துல கண்ணை மூடும்போது பரலோகத்துல உனக்கு ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு ஆண்டவர் ஒன்ன ரிசீவ் பண்ணுவார். ஒரு அழகான வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவன் தருவான். இந்த உலகத்துல நாம் பிறந்ததனுடைய பலன், நாம் வந்த சொந்த ஊராகிய பரலோகத்துல போய் ஆண்டவருடைய கரத்தால ஒரு கிரீடத்தை நம்ம வாங்கினா அதுக்கு பெயர் ஜீவ கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சோதனைகளை பொறுமையோடு சகித்து சோதனை நேரத்திலே உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு, நீ நல்லா இருக்கும்போது உத்தமனாய் நடந்து கொள்கிறது பெரிய விஷயம் அல்ல, சோதனை நேரத்திலே உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு. நான் சொல்றேன் தெரியுமா, அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய 100 நோட் அடங்கின ஒரு 100 ரூபாய் அந்த டாலர் கட்ட பார்க்கும்போது நான் மயங்கி போகலைங்க. யாருடையோ அது அவர்களுக்குரியது. எனக்கு அன்னைக்கு அவங்க பேசின அந்த எஸ்டிடியில எனக்கு மிஞ்சி போயிருந்தா ஒரு 5 ரூபாய் கமிஷன் கிடைச்சிருக்கும். 5 rupees, நாட் $5, 5 rupees எனக்கு கிடைச்சிருக்கும். அதுல நான் திருப்தி ஆகிருந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, சோதனை நேரத்துல நீ உத்தமனா இருக்கணும். நிறைய பேர் சோதனை நேரத்துல பின்வாங்கி போயிடுறாங்க, பேக் ஸ்லைடிங்ல போயிடுறாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்,
நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஃபேமிலி பிரேயர்ல உட்கார மாட்டேன், நான் ஆண்டவருக்காக ஓடி ஓடி பண்ணேன். எனக்கு என்ன ஆண்டவர் செய்தார்? உயிரை கொடுத்திருக்காரு, அதை மறந்துடாத. உயிரை கொடுத்த ஆண்டவர் எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யணுமோ என் ஆண்டவருக்கு தெரியும். என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் போன உடனே ஜூலை மாசம் 12ஆம் தேதி என்னுடைய மகளுக்கு மேரேஜ். ஆனா அதெல்லாம் வச்சுட்டு ஏற்கனவே நான் ஊழியத்தில் ஒத்துக்கொண்டபடியினாலே இந்த டைம் தான் எனக்கு அங்க கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கும், கார்டு கொடுக்கணும், அது போனா இது போனா எல்லாம் இருக்கும். ஆனாலும் நான் இந்த ஊழியத்திற்கு என்னை ஒத்துக்கொண்டபடியினால், அதுக்கெல்லாம் மேரேஜ் பிக்ஸ் ஆக முன்னாலே இந்த டேட்ஸ் இந்த அமெரிக்க தேசத்திற்கு கொடுத்தபடியினால, ஆண்டவரே நான் உங்க காரியமா போறேன், என் கல்யாண காரியம் எல்லாம் நீங்க பாத்துக்கங்க, எல்லா ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சு. எல்லாரும் சொல்றாங்க, இவன பைத்தியக்காரனா, 12ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுட்டு அமெரிக்கா போயிருக்காங்க. நாங்க என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் இங்க இருந்துட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல இன்செஷன் கூட இது போங்க, அங்க போங்க, இங்க அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளை, காரணம் என்ன தெரியுமா? ஒத்துக்கொண்ட வார்த்தையில நீ கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். ஒரு நாளும் உன்னுடைய சுய காரியத்திற்காக ஆண்டவருடைய ஊழியத்தை ஆல்டரே பண்ணக்கூடியது. ஊழியத்திற்காக உன் சொந்த காரியத்தை நீ ஆல்டர் பண்ணலாமே தவிர சொந்த காரியத்திற்காக ஊழியத்தை ஆல்டர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறேன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் பேசியிருக்கு. அதுதான் உத்தமம். இப்ப பாருங்க, சோதனை காலத்துல உத்தமம். நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வேலை கொடுக்கலன்னா, இன்றைய போய் ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னா உடனே ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சில்லறத்தனம், சின்ன பிள்ளைத்தனம். மிட்டாய் கொடுக்கல என்னாச்சுன்னா ஒரு குழந்தை கோவிச்சுக்கிற மாதிரி, ஒரு 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 டால் இல்லைன்னா ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கலன்னா பிள்ளைங்க கோவிச்சுக்கோ. நீ இவ்வளவு வளர்ந்த வசனத்துல தெளிவானதுக்கு அப்புறம் நீ கோவிச்சுக்கிட்டீங்கன்னா நீ எங்க ஆண்டவருக்குள்ள சத்தியத்துல நிக்கிறேன்னு அர்த்தம். சோதனை நேரத்துல நீங்க உத்தமத்தை காத்துக்கணும், பின்வாங்க கூட. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திராங்க, உயிர் போனாலும் ஸ்தோத்திராங்க, எது நடந்தாலும் ஸ்தோத்திராங்க, உங்களுக்கு தெரியாம நடக்காது. அப்படி சோதனை நேரத்துல நீ உத்தமன் என்று விளங்கினா நீ இந்த உலகத்துல கண்ண மூடி இங்க எல்லாரும் உனக்கு குட் நைட் சொல்லி அனுப்புறதுக்கு பிறகு இயேசு உன்னை குட் மார்னிங் பண்ணி வரவேற்பார். எதை வச்சுட்டு தெரியுமா? ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு. இந்த உலகத்துல வந்த ஒருத்தரும் இந்த உலகத்துல நிலையா நிற்க முடியாது. ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மரிப்பதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நியமம். ஸோ இங்க கண்ணை மூடுனா நம்ம ஒரு ஜீவ கிரீடத்தை வாங்குறதுக்கு உத்தமத்தை காத்துக்கொடோ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுப்பி நின்று தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொள்ளும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமா முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஆமாப்பா, உத்தமமா என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும்படி நான் தாழ்மையோடு செல்கிறேன். நான் நல்ல நீர் பேசினேன். உமக்கு முன்பாக உத்தமத்தை காத்துக்கொள்ள, சத்தியத்திலே நடக்க என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதை விட மிகுந்த சந்தோஷம் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி பரிசுத்தவான் சொன்னது போல இந்த சபை உத்தமத்திலே நடக்கிறது என்று நீர் கேள்விப்படுகிறதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்க முடியாது. சபையை ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்சத்திலே உண்மையாக இருங்க, அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றும். இவர்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்க சீக்கிரத்தில் சொந்த ஒரு திருச்சபையை கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வர பல பாஷைக்காரர்கள் இந்த ஊழியத்தில் இந்த திருச்சபையில வந்து கிங்டம் ஆஃப் காட் திருச்சபையில பல பாஷைக்காரர்கள் வந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே, இந்த ஊழியம் இப்பொழுது அற்பமான ஆரம்பத்தில் இருக்கிறது. அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாம இருந்தா
சம்பூர்ணமான முடிவுண்டு என்று சொன்னேன். அற்பமான ஆரம்பத்தில் என் பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாய் இருந்து இந்த ஊழியத்தை சம்பூர்ணத்தை பார்க்க கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உத்தமமாய் சபையை நடத்த பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளோடு இருந்து இவர்களை இயக்கும். அதற்கு தேவையான வல்லமையின் வரங்களை தான் அன்பு மகள் சிந்தியாவுக்காக ஸ்பெஷலாக செபிக்கிறேன். யார் என் காரியமாய் போவார்கள் என்று கேட்கணும். அமர் ஆண்டவரே உற்சாகமாய் அப்பள் அடி எடுத்து வச்சிருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் உற்சாகத்தை யாரும் கலைத்து விடாதபடிக்கு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சுக்குநூறாய் உடைத்து விடாதபடிக்கு என் பிள்ளையை நீங்க என்கரேஜ் பண்ணுங்கப்பா. உத்தமனுக்கு உத்தமிக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி என் பிள்ளைக்கு ஊழியத்திலும் குடும்பத்திலும் அவங்க ப்ரொஃபஷனிலும் கர்த்தர் துணையாயிருப்பீராக, துணையாக இருப்பீராக. என் அன்பு மகளுக்கு கேடகமாக உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகம் என்று சொல்கிறேன். கேடகமாயிருப்பீராக, கேடகமாயிருப்பீராக. இவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருக்கட்டும். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கும்படி உத்தமத்திலே என் பிள்ளைகளை நடத்தும். இது சொன்னது போல கடைசியாக என் பிள்ளைகளுக்கு ஜீவ கிரீடத்தை பரிசாய் கொடுக்க காத்திருக்கிற ஆண்டவரை ஒரு நாளும் என் பிள்ளைகள் ஏமாற்றி விடாதபடிக்கு வசனத்திற்குள்ளே நிலைத்து நின்று கனி கொடுக்க உதவி செய்யும். இந்த திருச்சபை வசனத்தால கட்டப்படட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தால வரங்களினால கட்டப்படட்டும். தெளிந்த சத்தியங்கள் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்களை இந்த பலிபீடத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். ஜனங்களை குழப்புகிற ஒருவனாயிலும் இந்த பலிபீடத்திலே நிற்க அனுமதியாதரும் சுவாமி. இந்த நீர் நின்று பேசுகிற பலிபீடம் நின்று பேசும். இப்பொழுது வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய இருதயத்தின் இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும். நிறைவேற்றும் சொன்னீர். கர்த்தருடைய ஆலயத்திலே என் பிள்ளைகளை கொண்டு வந்து மகிழ பண்ணி அனுப்பேன் என்று சொன்னீர். என் பிள்ளைகளை இந்த திருச்சபையில ஜெப வீட்டை கொண்டு வந்து மகிழ பண்ணி அனுப்பு. இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு துக்கமாய் இருக்கிறது. அவைகள் சந்தோஷமாய் மாறட்டும். அழுகை ஆனந்த கழிப்பாய் மாறட்டும். பிள்ளைகளுடைய செய்கைகளை குறித்து கலைஞர் நிற்கிற பெற்றோர்கள் அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி பிள்ளைகளை கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, வாழ்வு பிள்ளைகளை சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி கொடுவீராக. குடும்பத்தில் ரட்சிப்பின் பரிபூரணம் உண்டாகட்டும். ரட்சிப்பு என்கிற போர்வையை முழு குடும்பத்தின் மீதும் நான் போர்த்தி ஜெபிக்கிறேன். அத்தனை பேரும் ரட்சிக்கப்படட்டும். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வருவார்களாக. ஆண்டவரை சபையை குறித்து ஊழியர்களை குறித்து அவர்தூறு பேசுகிற நாவை கர்த்தர் இன்றைக்கு தொட்டு ஆண்டவரை துதிக்கிற நாவாய் நீர் மாற்றுவீராக. குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் நடக்கட்டும். இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கிறதற்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பிள்ளைகளை நீ சொன்னது போல பாக்கியவான்களாய் இந்த பூமியில ராஜ மேன்மையில நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பீராக. நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தார். விசா கேட்டகரியில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கு விசா பிரச்சனைகளை கிளியர் பண்ணி இந்த தேசத்தினுடைய குடியுரிமையை என் பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய இருதயம் டென்ஷனாக இருந்ததுன்னா இன்னைக்கு அதற்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நல்ல செய்திகள் வரட்டும். ஊரில் இருக்கிறவருடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் உடன்பிறப்புகளிடத்திலிருந்து துச்செய்தி வராதபடிக்கு தொடர்ந்து நற்செய்தியை என் பிள்ளைகள் கேட்கும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. வயதான பெற்றோர்களை ஊரில் விட்டிருந்தாங்கன்னா கர்த்தரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரை அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, கடன்கள் அடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உழைப்பின் பலனை வட்டி என்கிற பெயரில், அது ஹவுசிங் லோனா கார் லோனா எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் வட்டி என்கிற பெயரிலே போய் என் பிள்ளைகளுடைய உழைப்பை வீணடிக்காதபடிக்கு என் பிள்ளைகளுடைய கடன்களை எல்லாம் அடைத்து மிச்சமெடுக்க உதவி செய்யும். நல்ல ஜெபாவியினால நிரப்பும், அபிஷேகத்தினால நிரப்பும், வல்லமையினால வரங்களினால என் பிள்ளைகளை நிரப்பி அழகு பார்ப்பீராக, நிரப்பி அழகு பார்ப்பீராக. சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளை சீக்கிரத்தில் சொந்த வீட்டிற்கு வழி திறந்து தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே
நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நிறைவாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.